மட்டர் பாலக் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். ஜீரகம், மிளகு ரெண்டையும் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஜீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. அடுத்தது நறுக்கி வச்சுருந்த பாலக்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.